அடக்க முடியுதா? தேவையா பையா நெறிஞ்சு முள்ளி அடி சுத்தி விடுவேன். வாடி வாடின்னு கண்டாட்டு பண்ணு. பொம்மக்கா வச்சேன். மற்றபடி விலகி அது கொடுக்க மாதிரி கொலையிட பார்க்கலாம். மற்றபடி விலகி அச்சமில்லாத ரூபி சர்வதா ராஜோட குமார் தியாகியே. ஆமா இவட வீரம் சக்தி சக்தி சட்டியா இல்ல சக்தி சக்தி உமா பார்வதி சக்தி உமா பார்வதி எந்த ஊருக்கு கூப்பிட்டாங்களா? நீ வந்தியா? நான் வந்துட்டேன். சத்தியுமா பார்வதி உனது பெயர் சத்தியுமா பார்வதி சொல்கிறாயே, நீ எந்த நாட்டை ஆண்டவராய்? செல்வண்ணம் பொண்டாட்டி சினியாக்கால விட்டு அப்படி விளக்க பார்த்து அடிக்கணும். தேவையா பையா என்ன விளக்க வந்தியாக்கா? அம்மா என் பேர் சத்தியமா பார்வதியாக இருந்தாலும் நான் எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன். எந்த நாடு? நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் இது. எந்த நாடு சொல்லவா? சொல்லுடி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். அதுக்கு சொல்றவா? அம்மா நான் ஆண்டு வரக்கூடிய என்னகிறோ? நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமோ வெள்ளிங்கிரின்னு சொல்லலாம். வெள்ளிங்கிரி நீ ஆண்டு வந்தாலும் நீ எப்படி பிறந்தாய்? அடியாயா உனக்கு மூளை இருக்குது. நீ எப்படி பிறந்த? நானா அருமையா சொல்லு. எப்படி சொல்றீங்க? எங்க அம்மா சந்து விட்டா. செல்வனு தான் அறிவியல கடமை சொல்லு. எங்க அம்மா சந்து விட்டால். சந்தா என்ன சந்து? முட்டு சந்து. என்னடா சந்துன்னா என்னப்பா கண்டுபிடிக்கிறது? எங்க அப்பன் விந்து விட்டான், நான் புதக்குன்னு வந்து விட்டேன். அப்படி இல்ல. 10 மாதம் 10 மாதம் அரை பாய் தொட்டு மாதிரி பாரு. பாயெல்லாம் சொல்ல. சரி 10 மாதம் முன்னாடி வந்து வெட்டு உன் தாய் வச்சு ஒரு பிறந்திருக்கலாம். நான் எப்படி பிறந்தது தெரியுமா? அக்கா நல்ல பாலா ஒன்று கோமலி போய் போட்டு கூட சொல்றீங்க. அம்மா
உருவாக்கி பிரசத்தினா பரவாயில்லம்மா. என்னது நாங்கெல்லாம் பிறந்தா நான்லாம் எங்க அம்மா கிட்ட பிறகுள்ள சரி 1,50,000 ரூபாய் செலவாச்சு. நீ பிறகு செலவே இல்லாத பிறந்துக்கிற. எப்படி ஓம் என்ற சத்தத்தினால் 1 ரூபாய்க்கு பிறந்துக்கிறிய. மினிப்பா எத்தனை பேர் ஒரு கண்டி எண்ணெய் தூக்கிட்டு போறேன் மினி தூக்கிட்டு போவான் செட் ஆகுது நல்லா இருக்கும். ஒரு கண்டி எண்ணெய்லாம் கொடுத்தா பத்தாது. ஒரு டின் எண்ணெய் கொடுக்க சொல்லு போனா கேட்பான். ஏன் நாசமா போயிடுடா நீ மாசமே போயிடுடி. அப்பா ஏன் சமாச்சாரம் பாடிக்க ஆமாமா ஆ ஓமின்ற சத்தத்தினா நல்லபடியா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆமா ஓமின்ற சத்தத்தினா கல்ல கொண்டு இருக்கு. அக்கா அப்பதான் ஏற்றி போயிட்டு வந்துருக்காரு பொருள். நம்ம பிள்ளைடா சரி வந்து பிடிச்சின்னா கொண்டு போடுவேன். அம்மா ஓம் என்ற சத்தத்தினா உருவாக்கி பிரசத்தினா ஓம் என்ற சத்தத்தினால் உருவாக்கி பிறந்தாய். இந்த நாடு பிறக்கும் முன்பாகவே நாயகி பத்திரி பண்ணவனா அது உன்னோட சேர்ந்து தாண்டா அப்படித்தான் இருக்கும். இந்த மண்ணை பிறக்கும் முன்பாகவே இந்த பெண்ணா ஹோட்டல் பிறந்தவனா சரி அது மட்டுமல்ல நம்ம மகளாகிய புலானூர்ரா. ஆமா ஆமா புலானூர்ரா தெரியல அடையாளம் தாயடி இப்பதான் தெரியுது. ஏன்டா அந்த நாய் குழந்தை அதோட வீட்டுக்காரி பேர் அங்க நிக்குது. நம்மளுக்காக அந்த பெண் மக்கள நம்முடைய இருக்குது. அது குடும்பம் பாலையடி பாலையாக வாழ வேண்டும் என்று அம்மன் மணியப்பனை வடி நன்றி வணக்கம். வணக்கம். ஆமாம்மா அப்படி பிறந்திருந்தாலும் என்ன யார் கவனம் செய்யா யார் மனம் கேட்ட மனமான் பேர் என்ன என்னம்மா சொல்லம்மா அவரே தண்டி எவரு முடிஞ்சிக்கிறமா முடியாது. நான் சொல்றேன் அம்மா பாடி சொல்றேன் சொல்லு. அம்மனம்மாளை தரித்தாதொரே
அம்மா என்னை மாலை தேய்ச்சவன வாழ் பீரோ தாலி தேய்த்த கணவர் பீரோ கணவர் பைரோ வெள்ளிங்கிரி அண்டுள்ளியாகிய முக்கந்தாரியாகிய பரம கடவுள் இருக்கா தெரியுமா? நல்லா தெரியும். யாரு அது? நம்ம தாரமலை முக்கு பத்தியா அந்த மாதிரி பன்னிகரியாட போடுறோம். அண்டி கட்டினாய் அம்மா. பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் நந்தேஸ்வரன் நந்தேஸ்வரன் உபநேஸ்வரன் வெள்ளிங்கிரி ஆண்டவர் எங்க தெரிய போகுது உனக்கு? நான் தெரிய பையா அந்த பரம கடவுளை திருமணம் செய்தாலும் உனக்கு என்ன சந்தேகம்? ஆமா, இந்த பரம கடவுளை திருமணம் செய்து உனக்கு எத்தனை பிள்ளைங்க? அக்கா பொனைட்டு நேரத்துல எங்கடா போவோம்? அந்த அக்கா தேர்தம் போட போகுது. நீ அம்மா எப்படி சொன்ன? பரம கடவுளை திருமணம் செய்து உனக்கு எத்தனை குழந்தைங்க? எனக்குன்னு இரு குழந்தைகள் இருக்கிறது. யார் யாரு? யானை போல ஒருவன், அழகான பிள்ளை ஒருவன். சந்தேகம் வருது. மண்டை போட்டோயா போய் தூங்கி பேராதா டீ கூட கூட ஆளுங்களுக்கு பிடிச்சு வச்சு ஒரு சமரம் பிடிச்சு போடுவீங்க. எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னது? யானை யானை போல வருது அழகா வருதுன்னு சொன்னல, யானை போலங்கிறது யாருக்கு பிறந்துச்சு? யானை போல பிறந்து மிரண்டான்னு இருக்கு. அழகாகிறது அழகான போல செல்வ யூடியூப் சேனல் எடுக்கிறவர் அவர் குடும்பத்தை விட்டு வைக்கலையா? யானை மகப்படுத்தவன் யார்? அவன் தான் மக விநாயகமூர்த்தி. விநாயகர் அழகான யார் தெரியுமா? யாரு? வேலவன். எந்த வேலவன்? வேலவன். எந்த வேலவன்? எந்த வேலவன்? அந்த வேலை வந்தாடி. எந்த வேலவன்? பள்ளிமலை முருகன். பள்ளிமா மலையா? பள்ளிமலை எப்ப தீஞ்சி ஒத்த வேலை முருகடவடி பழனி மலையில இருக்கிறது பையனா? நெசமா? அவனேதான். சத்தியமா அம்மா அடிச்சுனா பல்லு பேச்சிட்டு போயிடும். ஒரு இடம் வச்சு தாயாடி என்ன இருக்கும்? அழகான ஒரு பிள்ளைய பெத்து பள்ளி மலை கொண்டு போய் விட்டுக்கிறல. பழனி மூலையில பள்ளி மலையில கொண்டு விட்டுக்கிறல. ஒரு காஜி பண்ண வச்சுக்கிற நகை போட்டு புது புது புடவை கட்டுறிய. ஏன்டி ஒரு 150 ரூபா போட்டு ஒரு ஜட்டி வாங்கி கொடுக்க மாட்டேன்? கோமணத்தோட நின்றுக்கிறான். படம் பைத்திக்கிறான். இவரு பைத்தியம் முடிச்சு. அது மகன் திருவிளையாடு அவதாரம் அவதாரம் முந்தானே பேரு பழனி போறோம் வேண்டுதல் வச்சு சொல்லி மொட்டையடிக்கலாம் சொல்லி பொட்டி அடிச்சுப்பேன். பள்ளிக்கு போனாராம். கரெக்டா ஆண்டி கோலத்துல கோமணத்தோட நின்றுட்டு இருக்கிறாரு. அசாது சாமி கடவுளே இப்படி கீழே குமிஞ்சிக்கிறாரு. முருகனுக்கு ஒரு பங்கு கோட்டை தூங்குதான். மொட்டையடியில வந்துட்டாரு. எப்படியாவது கோமாளி சமாளிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அப்ப இருந்த வன்னியர் போராட்டத்திலேயே இவரு மட்டும் அடங்கல. யாரு இவரு? நம்ம எங்க பார்த்தாலும் சரி மஞ்சள் சாலு பாத்துல இவர் தானே கண்டுக்கலாம். ஆமா, அவர் அங்க ஒரு கல்யாணம் கண்டுபிடிச்சு 25 நாள் போராட்டம் நடத்தினாங்க. அப்போட சால்வி எடுக்கிறதா? ஆமா ஆமாம்மா. அதுக்கு என்னதான் சொல்ல வர. அதனால அப்படியே அப்படியே ஒரு நாளைக்கு 100 வருஷம் இருக்கட்டும். அப்படி இறந்து போனா அதிக நல்ல மஞ்சளே போட்டுடலான்னு. ஆமா, சரி சரி. ஆமாம்மா இருக்கட்டும். ஆமாம்மா அப்படி பிறந்திருந்தாலும் எனக்கு காலையில் எழுந்தவுடன் என்ன வேலை? எனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? நந்தவன குலைக்கரைக்கு சென்று சில தானவாளையில் முடித்து சாமிக்கு பாதமோ செய்யக்கூடியவர். அடடா. ஆமா, அவரே தான். அம்மா கவச்சேன் வீட்டுக்காரு வீட்டுக்காரு. ஐயோ அம்மா, ஐயோ சாமி சாமிக்கு சாமிக்கிறான் என்ன கட்டுப்பிடிக்கிட்டோம். அவரும் கொஞ்சம் உடம்பு இல்லாதாரு. என்னாச்சு தெரியல. ஐயோப்பா பாடி சாமி வரவழைச்சு சொன்னாரா? உடனே நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. வரக்குள்ள ஆம்புலன்ஸ்ல கூட்டு வந்தேன். சொல்ற அந்த வேகத்துல கூட்டு வந்தேன். என் சாமி இவளுக்கு கைட்டப்பட்டு கூட்டு வந்து தெரியுமா? இன்னைக்கு தாரமலத்து மாதிரி திருச்செங்கோடு பாதை அதனால வண்டியில ஏறதில்ல. என்னைக்கு பெருமங்கலம் சாப்பிட்டோம் திருச்செங்கோட்டில் மூணு அதோட போயிடுறான். போலாம் ஐயா இருப்பா டீ குடிக்கலாம்.